السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், மார்க்க பெரியார்கள், ஷேகுமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின் வரை அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் கருணை மழை வற்றாது பொழியட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றோம். இன்றைய இந்தியாவின் மேற்கு பகுதியிலிருந்து, தலைநகரிலிருந்து கடைக்கோடி கிராமம் வரைக்கும் ஏராளமான மக்கள் தம்முடைய உள்ளத்தில் ஈமானை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு தலைநகரில் மிகுதமான மக்கள், அதை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தம்முடைய உள்ளத்தில் ஈமானை சுமந்ததற்கான ஒரு காரணியாகவும், அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபரையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஈரானுடைய இஸ்பஹானில் தோன்றிய ஒரு நட்சத்திரம் இந்தியாவினுடைய பெரும் பகுதியில் அது ஒளி வீசி இருந்திருக்கிறது என்று சொன்னால், ஆன்மீக ஒளி ஊட்டியதோடு மட்டுமல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு உண்டான ஒரு காரண கர்த்தாவாகவும் அந்த ஒளி இருந்திருக்கிறது, அந்த நட்சத்திரம் இருந்திருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை, அந்த நெறிகளை எந்த அளவிற்கு தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். புகாரியில் பதிவு செய்யப்படுகின்றது, உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சொல்லாலோ செயலாலோ ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளிலேயே மிக கடினமான ஒரு நெருக்கடி எது? புகாரியில் 3856வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. கடுமையான நெருக்கடி எது என்பதாக நான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்டேன். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது சமயத்தில் உத்பத் இப்னு முஈத் என்பவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் துண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கி, எந்த அளவுக்கு முறுக்கினான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாக்கு வெளியே தள்ளி அவர்கள் மரணத்தை தழுவி விடுவார்களோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு கடுமையான முறையில் அவன் நெறித்தான். அந்த வழியாக வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரிடத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலக்கிவிட்டு கேட்டார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காகவா நீங்கள் இந்த மனிதரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் துணிந்தீர்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் என்ற தகவலை சொல்லிவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகைகளில் அவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டாலும் கூட
இது உடனடியாக உயிரை இன்னும் சற்று நேரம் சில வினாடிகள் அவன் முறுக்கி இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரே போயிருக்கும் என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு அவன் கடுமையான முறையில் நடந்து கொண்டான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆக இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்கு எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு இன்னல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வாழ்விலிருந்து தெரிகின்றது. அதுபோன்று ஹிஜ்ரி 530வது ஆண்டு வாக்கில், மற்றொரு குறிப்பில் 536வது ஆண்டு வாக்கில், சரியாக கிபி 1116வது ஆண்டு ख्वाजा मुईनुद्दीन चिश्ती क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़் அவர்கள் ஈரான் நாட்டில் பிறக்கிறார்கள், இஸ்ஃபஹான் என்கின்ற நகரத்தில். அவர்கள் மரணத்தை தழுவியது ஏறத்தாழ 90க்கும் அதிகமான ஆண்டுகள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ரஜபு மாதத்தில் பிறந்திருக்கிறார்கள். இந்த ரஜபு மாதத்திலேயே அவர்கள் வஃபாத்தும் ஆகியிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 627வது ஆண்டு வாக்கில் அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஈரானில் பிறந்த இவர்களுக்கும் இந்தியாவிற்கும் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் என்ன தொடர்பு என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படுவது என்றளவிலும் சரி, உலகத்தில் எந்த பகுதியினுடைய தலைவர்கள் வந்தாலும் சரி, அவர்களுடைய வருகை இந்தியாவை ஒட்டியதாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்காவிற்கு அவர்களுடைய ஒரு விசிட், அவருடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். அதை யாராலும் மறுக்கவே முடியாது, யாராக இருந்தாலும் சரி. சமீபத்தில் பாரத பிரதமர் கூட அங்கு சென்றிருக்கிறார் என்கின்ற தகவலையும் நாம் பார்த்திருக்கின்றோம். உலகில் எந்த பகுதியிலிருந்து அரசியலாளர்கள், ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி, அவர்கள் அஜ்மீருக்கு வருவதையும் அவர்களுடைய ஒரு அந்த அரசு குறிப்பாகவே அவர்கள் அரசு துறை சார்பாகவே அவர்கள் வரக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகள் நடக்கும் என்றால் அவர்களுடைய அற்புதம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தனது 9வது வயதில் அல் குர்ஆனை மனனமிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து மார்க்க சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹ் கலையிலும் ஹதீஸ் கலையிலும் மிகவும் தேர்ச்சி அடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுடைய வரலாறுகளில் மிகுதமாக அவர் தொடர் பயணங்களை மேற்கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஈரானில் பிறந்து ஈராக்குக்கு சென்றிருக்கிறார்கள், ரஷ்யாவிற்கு சென்றிருக்கிறார்கள், இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள் என்று தொடர்ந்து மெக்காவிற்கு சென்றிருக்கிறார் என்று தொடர்ந்து அவர்களுடைய பயண முறைப்படியிலேயே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது யோசித்துக் கொள்ளலாம். அவர்கள் தான் எங்கெல்லாம் பயணம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய விதையை விதைத்திருக்கிறார்கள். விக்கிபீடியாவில் அந்த கட்டுரையில் எழுதுகிறார்கள், சூஃபிசத்தில் மிக முக்கியமானவர்களாக கருதப்படக்கூடிய இவர்கள் தம்முடைய மரணத்திற்குள்ளாக சுமார் 97 லட்சம் மக்களை இஸ்லாத்திற்கு வரவைத்து பெருமை இவர்களுக்கு இருக்கிறது, புகழ் இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. யோசித்துக் கொள்ளுங்கள், 97 லட்சம். ஏறத்தாழ 800 வருடங்களுக்கு முன்பதாக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்கள் தொகை எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ஈரானிலிருந்து இந்தியா வரக்கூடிய வழிவகைகள் அனைத்தும், பண்டைய இந்தியா என்பது பாகிஸ்தானையும் உள்ளடக்கியது. அவருடைய முதல் வருகையே முல்தான் என்று இன்றைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முல்தானில் தான் வந்தது இந்தியாவினுடைய வருகை. முல்தானுக்கு வந்திருக்கிறார்கள், லாகூருக்கு வந்திருக்கிறார்கள், அஜ்மீருக்கு வருகிறார்கள், பாட்டியாலாவிற்கு வருகிறார்கள், கர்னூலுக்கு வருகிறார்கள். இந்தியாவுடைய பெரும் பகுதிகளுக்கும் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர்கள் பயணம் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை, அந்த மார்க்கத்தை முதலில் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறார்கள், வாழ்க்கை முறைகளின்படி எடுத்து வைக்கிறார்கள். அதன் பிறகாக அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதற்கு பிறகாக அது தஅவாவாக மாறி, இறை அழைப்பாக மாறி ஏறத்தாழ 97 லட்சம் மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இவர்களுக்கு கரீப் நவாஸ், ஏழைகளின் புரவலர் என்பதாக சொல்லுவார்கள். நவாஸ் என்றால் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், அனைவருக்கும் உதவக்கூடியவர், புரவலர் என்பதாக ஒரு பெயர் உண்டு. ஏழைகளின்
புரவலர் என்கின்ற ஒரு பெயரும் இவர்களுக்கு உண்டு. பெற்றோர் இல்லாமல் பெற்றோருடைய மரணத்திற்கு பிறகாக தமக்கு வாரிசு சொத்தாக கிடைத்த அந்த பழத்தோட்டத்தையும் கூட தன் வயதை ஒத்த ஏழைகளோடு சேர்ந்து அந்த தோட்டத்தில் அவர்கள் அளவலாவதும் அவர்களுக்கு அங்கு கல்வியை புகட்டிக் கொள்வதும் அவர்களோடு விளையாடிக் கொள்வதுமாக அவர்களோடு இந்த தன்னுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையிலும் இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு கரீப் நவாஸ் என்கின்ற பெயரும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக இவர்களுடைய வரலாறு என்பது இஸ்பஹான் ஈரானில் பிறந்ததிலிருந்து இந்தியாவினுடைய அஜ்மீர் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முடிகின்றது. இந்தியாவினுடைய முதல் பயணமாக அவர்கள் முல்தானுக்கு வருகிறார்கள். அன்றைய காலம் மிகுதமாக பெருசியர்கள் பாரசீகர்கள் உலகம் முழுதும் வியாபித்து இருந்தார்கள். அவர்கள் நெருப்பு வணங்கிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வரலாறுகளிலிருந்து சொல்லப்படுகின்றது. ஒரு தகவலும் இருக்கின்றது. முல்தானுக்கு அவர்கள் வருகிறார்கள். தம்முடைய சீடர்களோடு வந்த பிறகு சற்று தூரத்தில் நெருப்பு எரிவதை அவர்கள் பார்த்து தம்முடைய சீடராகிய ஃபக்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அனுப்பி அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவா என்று அனுப்புகிறார்கள். அங்கு சென்றதும் வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாது என்று அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். பிறகு ख्वाजा முஹிதீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு அலைஹி அஸீஸ் அவர்கள் அந்த பகுதிக்கு செல்கிறார்கள். இவருடைய முகத் தோற்றம் அவருடைய தோற்றத்தை கண்டு அந்த மக்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு? நாங்கள் நெருப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். ஒரு கடவுளை விட்டுவிட்டு இந்த நெருப்பை ஏன் வணங்குகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். இந்த நெருப்பு எங்களுக்கு நரகத்தில் எங்களை தீண்டாது என்பதாக இந்த மக்கள் சொல்ல அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இந்த நெருப்பே சுடும் என்று சொன்னால் நரகத்தினுடைய நெருப்பு சுடவே சுடாது. நரக நெருப்பு உங்களை சுடாது என்று சொன்னால் உலகில் எந்த நெருப்புமே உங்களை தீண்டாது என்பதாக ख्वाजा முஹிதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல அங்கு இருந்தவர்கள் எல்லாம் இவர்களை ஏதாவது வம்பில் மாட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நரகத்தினுடைய நெருப்பு தீண்டக்கூடாது என்பதற்காக நீங்கள் இஸ்லாத்தை தழுவச் சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஒரு முஸ்லிம் தானே, ஒரு இஸ்லாமியர் தானே, அப்படி என்றால் நீங்கள் இந்த நெருப்பில் கை வையுங்கள் பார்க்கலாம் என்பதாக குதர்க்கமாக ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். உடனடியாக ख्वाजा முஹிதீன் சிஸ்தி அவர்கள் அருகில் நின்றிருந்த ஒரு சிறுவனை பிடித்து கொண்டு குல்லா யா நார் கூனி பர்தம் வ சலாமா சூரத்துல் அன்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்தை ஓதி காட்டிக் கொண்டு அந்த நெருப்பில் தானும் அந்த சிறுவனோடு இறங்கி ஒரு சுற்றிவிட்டு வெளியே வருகிறார்கள். அவர்களுடைய வரலாறுகளில் இந்த தகவல் பதிவு செய்யப்படுகின்றது. தலாயிலுல் ஆரிஃபின் என்கின்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த சிறுவனுக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்படவில்லை. ख्वाजा முஹிதீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு அலைஹி அஸீஸ் அவர்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் அப்படியே இருவருமாக வெளியே வருகிறார்கள். இவ்வளவுதான். வெளியே வந்த பிறகு அந்த குமிழி இருந்த அத்துணை நபர்களும் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டதாக அவர்களுடைய வரலாறு சுட்டிக்காட்டுகின்றது. அவர்களுடைய மெக்காவிற்கு ஹஜ் செய்துவிட்டு வரக்கூடிய அந்த பயணமே மிகச்சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ந்ததாகவும் அவர்களுடைய வரலாற்று குறிப்பில் பதிவு செய்யப்படுகின்றது. ஹஜ் செய்துவிட்டு இந்தியாவிற்கு வரக்கூடிய வழிவெங்கும் சுமார் 80,000 மக்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாற்று குறிப்பு சுட்டிக்காட்டுகின்றது. எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய ஆன்மீக பேச்சுக்களும் மக்களுக்கு நன்மையை உணர்த்தக்கூடிய விதத்திலுமாக அவர்களுடைய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு கேள்வி. இன்றளவிலும் சரி, இந்த அஜ்மீருக்கு பணம் படைத்தவர்களாக இருக்கட்டும் சரி, அதிகார பொறுப்பில் இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அங்கு சென்று வருவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்தியாவிற்குள்ளாக வருகின்ற பொழுது அந்த சமயத்தில் இந்தியாவை ஆட்சி செய்தவர், இந்தியாவினுடைய அந்த அஜ்மீர் பகுதியை ஆட்சி செய்தவர் பிருத்திவிராஜ் என்கின்ற ஒரு மன்னர். அவரை பற்றி உண்டான தகவல்களும் நமக்கு ஏராளமாக காண கிடைக்கின்றது. அங்கு அவர்கள் வருகின்ற பொழுது அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் அவர்கள் தங்குகின்ற பொழுது அங்கு இருந்த வீரர்கள் எல்லாம் அவர்களை விரட்டுகிறார்கள். இதுவெல்லாம் ஒட்டகம் கட்டக்கூடிய இடம், இங்கு நீங்கள் தங்கக்கூடாது என்பதாக அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள்.
எவ்வளவோ சொல்லி பார்க்கும் வீரர்கள் கேட்கவில்லை, விரட்டப்படுகின்ற பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டகம் இந்த எஜமானுடைய பேச்சை கேட்காமல் எழுந்திருக்காது என்பதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார். மறுநாள் அந்த படை வீரர்கள் ஒட்டகத்தை கிளப்புகின்ற பொழுது ஒட்டகம் எழுந்திருக்கவே இல்லை. அதற்கு பிறகாக காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து அவரிடத்தில் மன்னிப்பும் கேட்டு அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், எந்த எஜமானுடைய ஆணைக்கிணங்க அந்த ஒட்டகங்கள் படுத்திருந்தனவோ அந்த எஜமானுடைய ஆணைக்கிணங்க அது கிளம்பட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் பெயரால் நீங்கள் சொல்லுங்கள், அது கிளம்பும் என்பதாக சொன்ன பிறகு அது கிளம்பியதாக அந்த முதல் அவருடைய அந்த பயண தகவல், இந்தியாவினுடைய அந்த பயண தகவல் கிடைக்கின்றது, நமக்கு காண கிடைக்கின்றது. அதற்கு பிறகாக இவர்களுடைய புகழெங்கும் அந்த சுற்று வட்டார பகுதிகள் அனைத்திலும் பரவ இவர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று சென்று மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை அவர்கள் தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் தாம் வாழக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்களோ அந்தந்த பகுதியினுடைய பாஷையை இவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய அளவிலான பாண்டித்துவம் பெற்றிருந்தார்கள் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள். பாலி மொழியில் பேசக்கூடியவர்களாகவும் அவர்கள் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பும் தெரிகின்றது. அவர்களுடைய பூர்வீகம் அரபிக் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழி தோன்றல்களில் உள்ளவர்கள் என்பதும் நமக்கு கூடுதலாக காண கிடைக்கக்கூடிய தகவல். முஹித்தீன் அப்துல் காதிர் கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள் இவர்களுடைய ஒரு வகையில் சொந்த ஒரு தாய்மாமன் முறையில் வரக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு முறை தனது வாழ்நாளில் பகதாதில் சென்று முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்களை காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்த பிறகு அவர்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த முரீத் என்று சொல்லக்கூடிய சீடர் என்று சொல்லக்கூடிய தீட்சிதையை அவர்கள் வழங்கவில்லை. அதற்கு பிறகாக ஹர்வானி என்று சொல்லக்கூடிய ஹாவுனி என்று சொல்வார்கள் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் சென்று அவர்கள் இந்த ஞான தீட்சிதை பெற்ற பிறகு அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் சென்று தம்முடைய ஆன்மீக பாட்டை அவர்கள் துவங்குகிறார்கள். செல்லும் இடங்களிலெல்லாம் மக்களிடத்தில் அவர்கள் ஏராளமான விஷயங்களை எடுத்து வைக்கிறார்கள். இங்கு அந்த ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா, அந்த நெருப்பில் சுற்றிவிட்டு செய்யக்கூடியது அந்த தொடக்க புள்ளி ஒட்டுமொத்த அன்றைய பரந்த இந்தியாவினுடைய நிலப்பரப்பு எங்கும் இஸ்லாம் வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்படக்கூடிய அந்த சம்பவம் போட்டுவிட்டால் அவர்கள் இறந்திருப்பார்கள். போடப்பட்ட பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நெருப்புக்கு உத்தரவிடுகின்றான், குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமு வ அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் நீ ஆகிவிடு என்று நாம் நெருப்புக்கு உத்தரவிட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு குண்டம் குளிர்ச்சியாக ஆனது. அதை தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அவர்கள் இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறான், நாம் அவர்களை தோல்வியறச் செய்து இகழுக்குரியவர்களாக இழப்புக்குரியவர்களாக ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு குண்டம் குளிர்ந்த பிறகு எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் தலை தோங்கி இருக்கின்றது. காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்களுடைய அந்த வருகை இந்தியாவினுடைய முதல் வருகையின் பொழுது எதிரிகள் சூழ்ச்சி செய்தார்கள். ஏதேனும் ஒரு வகையில் இவரை நாம் வீழ்த்திவிட வேண்டும், தோல்விக்கு உள்ளாக்கி விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் நெருப்பை சுற்றி வாருங்கள் என்பதாக சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களுக்கு அந்த இடத்தில் வெற்றியை கொடுக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவருடைய கழுத்து எலும்புகள் நெரிக்கப்பட்டு முறிக்கப்பட்டு உயிர் போக இருந்த சமயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த கேள்வியின் மூலமாக இஸ்லாத்திற்கு அங்கு உயிர் கிடைத்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு ஒரு உதவியும் கிடைத்தது. அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதுகிறார்கள், இந்தியாவில் பெரிய அளவில் இஸ்லாம் தலை தோங்கியதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக
ख्वाजा மொய்னுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் அங்கு பதியப்படுகின்றதாக. இறை விசுவாசிகளாகிய நாம், இறைநேச செல்வர்கள் தம்முடைய வாழ்க்கையில் மக்களுக்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் போதனைகள் வழங்கி இருக்கிறார்கள், மார்க்கத்தை வளர்ப்பதற்கு எந்தெந்த வகைகளெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள், மக்களுடைய உள்ளத்தில் அண்டி கிடந்திருந்த அந்த இருளை நீக்குவதற்கு எந்தெந்த வகைகளெல்லாம் அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கி நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.